மாதுளையின் மகத்துவம், உங்கள் ஆரோக்கியத்திற்கான 10 அற்புத நன்மைகள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். பார்க்கறதுக்கு சிவப்பு மாணிக்க கற்களை போல கண்களை பறிக்கும் அழகும், சாப்பிடுவதற்கு அமுதத்தை போன்ற சுவையும், உடலுக்கு சென்றால் மருந்தை போல வேலை செய்யும் மருத்துவ குணமும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு பழம் இருக்குமானால் அது நிச்சயமாக மாதுளம் பழமாக தான் இருக்கும். பழங்களின் ராணி என்று கூட இதை சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் இதை வெறும் பழமாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மருத்துவ பொக்கிஷமாகவே பார்த்தார்கள். கல்யாண வீடுகளில், விசேஷங்களில், தாம்பூலத்தட்டில் மற்ற பழங்களோடு மாதுளையும் தவறாமல் இடம்பெறும். காரணம் இதன் மகத்துவம். மாதுளையை சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படின்ட்டு தெரியும், உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு பழம் நம்முடைய இதயம், மூளை, சருமம், ஏன் புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி கூட இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். இன்றைக்கு இந்த அழகான மாதுளம் பழத்தை தொடர்ந்து நம்முடைய உணவில் சேர்த்துக் கொள்வதால் நம் உடலில் என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பற்றி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடன் உங்களுக்கு புரிகிற எளிய மொழியில் விளக்கமாக பார்க்க போறோம். இந்த பழத்தை எப்படி சாப்பிடுவது சிறந்தது? ஜூஸாக குடிக்கலாமா அல்லது விதைகளோடு சாப்பிட வேண்டுமா? சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா? இப்படிப்பட்ட உங்களுடைய பல கேள்விகளுக்கும் இந்த வீடியோல விடை இருக்கு. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்தின் மீது ஒரு புதிய அக்கறை இந்த வீடியோ உருவாக்கும். வாங்க மாதுளையின் மகத்துவத்தை பற்றி அறிய இந்த பயணத்தை தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களின் அரசன். முதலில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலில் நோய்கள் உண்டாவதற்கு நம்முடைய வயது முதிர்வுக்கும் ஒரு முக்கிய காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் கெட்ட மூலக்கூறுகள் ஏற்படுத்தும் பாதிப்பு. இந்த பாதிப்பை தடுக்கும் போர் வீரர்கள் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள். அந்த வகையில் மாதுளம் பழம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களின் அரசன் என்றே சொல்லலாம். இதில் பியூனிக் அலிஜென்ஸ் மற்றும் பியூனிக் அமிலம் என்ற 2 மிக மிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அடங்கியுள்ளன. குறிப்பாக இந்த பியூனிக் அலிஜென்ஸ் மாதுளையின் தோலிலும் சாற்றிலும் அதிகமாக காணப்படுகிறது. அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி நாம் ஆரோக்கியமானது என்று நினைக்கும் கிரீன் டீ அல்லது ரெட் வைனை விட 3 மடங்கு அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் தான் நம் உடலில் செல்களை சேதப்படுத்தும் கெட்ட திருடர்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி நம்மை நோய்களில் இருந்தும் இளமையிலேயே வரும் முதுமை தோற்றத்தில் இருந்தும் பாதுகாக்கின்றன. இரண்டாவது, இதயத்திற்கு உற்ற நண்பன். நம்முடைய இதயம் ஒரு இயந்திரம் போல ஓயாமல் நமக்காக உழைக்கிறது. அந்த இதய ஆரோக்கியத்தை பேணுவதில் மாதுளை ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், ஒரு அமைதியான கொலையாளி. மாதுளை சாற்றை தொடர்ந்து அருந்தி வருபவர்களுக்கு இரத்த அழுத்தம் சீராக இருப்பதாக பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இதில் உள்ள பொட்டாசியம் இதற்கு ஒரு முக்கிய காரணம். கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. நம் இரத்த குழாய்களில் LDL எனப்படும் கெட்ட கொழுப்பு படிவதால் தான் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இந்த கெட்ட கொழுப்பு ஆக்சிஜனேற்றம் அடைந்து இரத்த குழாய்களில் படிவதை தடுக்கிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நம் இரத்த குழாய்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இது செயல்படுகிறது. இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது. இது இரத்த குழாய்களை விரிவடைய செய்து நம் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. தினமும் ஒரு கிளாஸ் மாதுளை ஜூஸ், அதாவது சர்க்கரை இல்லாமல் குடிப்பது உங்க இதயத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு சிறந்த வழி. மூன்றாவது, மூட்டு வலிகளுக்கு நிவாரணி. நிறைய பேருக்கு குறிப்பாக வயது ஆக ஆக மூட்டுகளில் வலி, வீக்கம் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. இதை ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். இது மூட்டுகளில் ஏற்படும் ஒருவித அழற்சி அல்லது வீக்கம். மாதுளம் பழத்தில் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பும் பண்புகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மூட்டுகளில் வலியை மற்றும் வீக்கத்தை உண்டாக்கும் என்சைம்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதாக ஆய்வக சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மூட்டுவலியால் அவதிப்படுபவர்கள் மாதுளையை தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது வலியின் தீவிரத்தை குறைத்து நல்ல நிவாரணம் அளிக்க உதவும். நான்காவது, ஞாபக சக்தியை அதிகரிக்கும். நம்முடைய ஞாபக சக்திக்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் மாதுளை ஒரு அற்புதமான டானிக். நமது மூளையில் ஏற்படும் தொடர்ச்சியான அழற்சி மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் ஆல்சைமர்ஸ் போன்ற ஞாபக மறதி நோய்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது.
மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மூளையின் செல்களை இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது. ஒரு ஆய்வில் அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் ஞாபக மறதியை குறைக்க மாதுளை சாறு உதவுவது கண்டறியப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் மாதுளையை சாப்பிட்டு வருவது அவர்களுடைய கற்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் மேம்படுத்த உதவும். 5வது, செரிமானத்தை சீராக்கும். ஆரோக்கியமான வாழ்விற்கு சீரான செரிமானம் மிக அவசியம். மாதுளம்பழம் நம்முடைய செரிமான மண்டலத்திற்கு பல நன்மைகளை செய்கிறது. குடலில் ஏற்படும் அழற்சி, எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க மாதுளை உதவுகிறது. குறிப்பாக குரோன்ஸ் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் போன்ற குடல் அழற்சி நோய்களின் தீவிரத்தை குறைக்க இது உதவக்கூடும் என்று ஆரம்பகட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதில் உள்ள நார்சத்து மலசிக்கலை தடுத்து குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. 6வது, உடற்பயிற்சி திறனை மேம்படுத்தும். நீங்கள் உடற்பயிற்சி செய்பவரா? அப்படியானால் மாதுளை உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பன். இதில் உள்ள நைட்ரேட்ஸ் உடற்பயிற்சியின் போது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்க செய்கிறது. இதனால் நம்முடைய உடற்பயிற்சி திறன் அதிகரிக்கிறது. நாம் சீக்கிரம் சோர்வடைய மாட்டோம். உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன் மாதுளை சாற்றை அருந்துவது உங்களுக்கு நல்ல ஆற்றலையும் செயல்திறனையும் கொடுக்கும். 7வது, புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள். இது மிகவும் முக்கியமான ஒரு நன்மை. மாதுளைப்பழம் புற்றுநோயை குணப்படுத்தும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். அதன் தீவிரத்தை குறைக்க உதவக்கூடும் என்பதற்கு வலுவான அறிவியல் சான்றுகள் உள்ளன. குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் கேன்சர் செல்களின் வளர்ச்சியை மாதுளை சாறு ஆய்வக சோதனைகளில் கட்டுப்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இது புற்றுநோய் செல்களை அழித்து அதன் பரவலை தடுப்பதாக தெரிகிறது. இது குறித்த ஆய்வுகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தாலும் மாதுளையை நம் உணவில் சேர்த்து கொள்வது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்க உதவும் ஒரு இயற்கையான வழியாகும். 8வது, இளமையான சருமத்திற்கு. யார்தான் இளமையாகவும் அழகாகவும் இருக்க விரும்ப மாட்டார்கள்? விலை உயர்ந்த கிரீம்களை தேடி செல்வதற்கு பதிலாக நம் சமையல் அறையில் இருக்கும் மாதுளையை பயன்படுத்தினாலே போதும். சூரியனின் புற ஊதா கதிர்கள், அதாவது யூவி ரேஸ், நம் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மாதுளை நம்மை பாதுகாக்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சருமத்தின் சுருக்கங்கள் மற்றும் கோடுகள் ஏற்படுவதை தடுத்து இளமையான தோற்றத்தை தருகிறது. மேலும் இது நம் சருமத்தில் உள்ள கொலாஜன் என்ற புரதத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த கொலாஜன் தான் நம் சருமத்தை உறுதியாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மாதுளையை சாப்பிடுவதும் அதன் சாற்றை முகத்தில் தடவுவதும் கூட சருமத்திற்கு நல்ல பொலிவை கொடுக்கும். 9வது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடிக்கடி சளி, காய்ச்சல் என்று அவதிப்படுகிறீர்களா? உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம். மாதுளைப்பழம் ஒரு சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டர். இதில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய வீரனான வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து நம்மை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் இதில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகளும் நிறைந்திருக்கின்றன. 10வது, இரத்த சோகையை விரட்டும். உடல் சோர்வு, தலை சுற்றல், வெளிரிய சருமம் போன்றவை இரத்த சோகையின் அறிகுறிகள். இரும்பு சத்து குறைபாட்டால் இது ஏற்படுகிறது. மாதுளம் பழத்தில் நல்ல அளவில் இரும்பு சத்து உள்ளது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம் உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனை நீங்கும். இதனால் உடலுக்கு நல்ல ஆற்றலும் முகத்திற்கு நல்ல பொலிவும் கிடைக்கும். பாத்தீங்களா, ஒரு பழத்துல எத்தனை நன்மைகள் இருக்கு அப்படின்ட்டு. சரி, இந்த மாதுளம் பழத்தை எப்படி சாப்பிடுவது சிறந்தது? சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா? முத்துக்களாக சாப்பிடுவது. மாதுளையை அதன் முத்துக்களாக அந்த வெள்ளை நிற மெல்லிய சவ்வோடு சேர்த்து சாப்பிடுவதுதான் மிக மிக சிறந்தது. ஏனென்றால் அதில் தான் நார்சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஜூஸாக குடிக்கலாம். மாதுளையை ஜூஸாக குடிப்பது நல்லதுதான். ஆனால் கடைகளில் விற்கப்படும் பாக்கெட் ஜூஸ்களை தவிர்க்கவும். அதில் சர்க்கரை மற்றும் பதப்படுத்திகள் சேர்க்கப்பட்டிருக்கும். வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் தயாரித்து சர்க்கரையை சேர்க்காம குடிங்க. சர்க்கரை நோயாளிகள் எப்படி சாப்பிடலாம்? மாதுளையில் இயற்கையான சர்க்கரை இருந்தாலும் இதன் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவுதான். மேலும் இதில் உள்ள நார்சத்து சர்க்கரை ரத்தத்தில் கலக்கும் வேகத்தை குறைக்கும். ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் அளவோடு, அதாவது ஒரு நாளைக்கு அரை கப் முத்துக்கள் சாப்பிடலாம். இருப்பினும் உங்கள் மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. கடைசியாக முடிவுரைக்கு வருவோம். நண்பர்களே, இன்று நாம் இந்த மருத்துவ மாணிக்கம் என்றும் சொல்லக்கூடிய மாதுளம் பழத்தின் மகத்தான நன்மைகள் பற்றி மிக விரிவாக பார்த்தோம். இது நம் இதயத்தின் காவலன், மூளையின் டானிக், மூட்டுக்களின் நண்பன், சருமத்தின் பாதுகாவலன். இயற்கையே நமக்கு அளித்த இந்த அற்புதமான வரப்பிரசாதத்தை நம்முடைய அன்றாட உணவில் தவறாம சேர்த்துக்கொள்வோம். குறிப்பாக குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே மாதுளையை சாப்பிட பழக்கப்படுத்துங்க. ஆரோக்கியம் என்பது நம் கடைகளில் வாங்கும் ஒரு பொருள் அல்ல.
அது நாம் தினமும் உண்ணும் உணவிலும் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மாதுளையை நீங்க எப்படி உணவில் சேர்த்துக் கொள்கிறீங்க என்பதை பற்றி கீழே கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க. வேற எதை பத்தி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று என்னிடம் சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க இது போன்ற நல்ல விஷயங்களை பகிர்வது நம்முடைய கடமை. நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.